எல்லாம் லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்படியே போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3/9/2025க்கான கஸ்டிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் 763. நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டோட்டலாகவே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து 462 வச்சு எடுக்கல, நமக்கு 7-3 ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 2 நம்பரே வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஆனால் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. அதில் ஒரு நாள் முன்ன பண்ண அடிக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து நான் வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி கேரளா அண்ட் இயர் நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி நீங்கள் 100 கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி நீங்கள் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி நீங்கள் 500, சி போர்டு நீங்கள் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 80 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, 4 டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் நீங்கள் வச்சுன்னா 10,000, பிசி நீங்கள் 1000, சி போர்டு நீங்கள் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண வந்து லாஸ்ட் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? அதே நம்ம வந்து சார்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஆல்போர்டு எடுக்க போகிறோம். ஓகே, ஒரு 10 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 084, இந்த 084க்கு அடுத்த நாள் நம்ம வந்து ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 084க்கு பி போர்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 084 பி போர்டு நம்பர் 8, அதுக்கு பவர் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பவர் நம்பர் எடுத்துக்கிறோம். அடுத்து அதுக்கு மேலே இருக்கிற சி போர்டு நம்பர் அப்படி டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? 3 தான் நமக்கு கிடைச்சி, 3ஆம் நம்பர் தான், 3ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 939. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 939க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 8. ஓகே, 8க்கு பவர் 3. சரிங்க, 939லேருந்து அடுத்த நாள் ரிசல்ட் பார்க்கலாம். 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8. ஓகே, 3க்கு பவர் 8. அடுத்து அதுக்கு பார்த்திங்கன்னா 4. ஓகே, அது டேரெக்டாக போட்டுக்கிறோம். ஓகேவா? இது வந்து பவர் எடுத்துக்கிறோம், அதை வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 8 4 தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, 4ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தபடி நம்ம 184க்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர். ஓகேவா? 3. அதை வந்து சி போர்டு அடுத்துக்கான பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? 3 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 059 வச்சு நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 059 பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் 0. ஓகே, 5க்கு பவர் 0. 4 வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். அது 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டில் 0 வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 0 வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து 032. ஓகேவா? 032க்கு வச்சு நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 3க்கு பவர் 8. ஓகேவா? 3க்கு பவர் 8. ஓகேவா? அதுக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து டேரெக்டாக போட்டுக்கணும். 8 அப்படி இல்லைனா 9 நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து 229க்கு அடுத்த நாள் ஆல் போர்டு பார்க்கலாம். இதில் 2ஆம் நம்பர் பி போர்டில் 2ஆம் நம்பர் எடுத்துக்கிறோம். அதுக்கு பவர் நம்பர் 7. ஓகேவா? 7 இது இந்த 2ஆம் நம்பர் நம்ம டேரெக்டாக போட்டுக்கிறோம். ஓகேவா? 7 அப்படி இல்லைனா 2. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த நாளில் சி போர்டில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு 462. ஓகேவா? 462க்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6க்கு பவர் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 6க்கு பவர் நம்பர் 1. ஓகேவா? அதுக்கு மேலே டேரெக்ட் சி போர்டு பார்த்திங்கன்னா 1 அப்படின்னா 9 நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தபடி நமக்கு வந்து 510. ஓகேவா? 510க்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலாம். இதில் 1க்கு பவர் 6. ஓகேவா? இதுக்கு வந்து பவர். அடுத்து இந்த 2ஆம் நம்பர் வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 6 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி நமக்கு 763. ஓகே, 763க்கு 6ஆம் நம்பருக்கு பவர் எடுத்துக்கிறோம் 1. ஓகேவா? 0 வந்து டேரெக்டாக போட்டுக்கிறோம். 1 அப்படி இல்லைனா 0. ஓகேவா? 1 0 தான் நமக்கு நாளைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஏன் அந்த மெத்தட் நான் வந்து போட்டேன்னா, நம்ம வந்து அந்த மெத்தட் போட்டோம்னா முதல் நாள் வந்து இந்த மெத்தட்ஸ் 462க்கு 7-3 எடுத்தோம். பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சு தான் வந்துச்சு. நேற்றுக்கு நம்ம கொடுத்த நம்பரில் ஏ போர்டில் 1. ஓகேவா? 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். பி போர்டில் வந்தால் 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சி போர்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்தோம். அதே பேட்டர்ன் தான் இன்றைக்கி வருது. பி போர்டுக்கு 0 வர மாதிரி வருது. ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் மறுபடியும் வருது. அதனால தான் இந்த பேட்டர்ன் நான் வந்து கொடுத்தேன். ஓகேவா? என்னடா புதுசாக நான் வீடியோ ட்ரிக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இந்த பேட்டர்ன் மெத்தட் தான் வருது. அதனால தான் நான் வந்து இந்த பேட்டர்னை கொடுத்தேன். நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 1 அப்படின்னா 0. ஓகேவா? 1ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வரணும்.
6ஆம் நம்பர் வந்து 0 வந்தால் பி போர்டுக்கு வரும். இந்த மாதிரி தான் கணக்கில் வருது. ஓகேவா. நம்மளே அடுத்தபடி நம்ம எப்பயும் போல கால்குலேட்டர் மெத்தட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஆல்புட் எடுத்துக்கலாம். இதில் 229 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்புட் எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஒரு 4 days மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து 229 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா. இதில் வந்து ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 461. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 6 அப்படின்னா 9. ஓகேவா. 6 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்புட்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 229 வச்சுட்டு நமக்கு 6 அப்படின்னு 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 462 வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 462 காஸ்ட் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்ஸ் 1 அப்படின்னு 5. ஓகே, 1 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 462 வச்சுட்டு நமக்கு 1 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 510. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 510 காஸ்ட் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 3 அப்படின்னா 1. ஓகேவா. 3 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 510 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 அப்படின்னா 1ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 763 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம். 763 காஸ்ட் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னா 8. ஓகேவா. 5 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 763 வச்சடிகள் நமக்கு 5 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் எந்த போர்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 229 வச்சடிகள் நமக்கு 6 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 1 5 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேவா. மெயினாக பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு சி போர்டில் 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 5 8 வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படின்னா பி போர்டுக்கு வந்தால் நீங்கள் எடுத்து வைக்கலாம். மெயினாக சி போர்டுக்கு 5 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வருகிறது. 3க்கு 5ங்க நம்பர் பேசிக்க வரக்கூடிய நம்பர்ஸ் தான். ஓகேவா. அதனால் 5ஆம் நம்பர் சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஓகே, நம்ம வந்து ஆல்போர்டு வந்து எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 0 வந்து சார்ட்டில் தான் எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகிட்டு வருது. அதனால தான் நான் இந்த மெத்தட்ஸ் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து 8 அப்படின்னா 5ஆம் நம்பர் எடுத்தோம். இதில் 5ஆம் நம்பர் சி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 1ஆம் நம்பர் ஏ போர்டு, பி போர்டுக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டுக்கு 5ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அதில் ஏபிபிசிசி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 551 1881 05 50 08 80ன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுத்துரும். இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஓகே, நம்மள இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தல. ஓகேவா. இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 763. ஓகே, 763 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டில் சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி சிம்சன் அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 எதிர்பார்த்துருந்தப்பல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு நாள் முன்ன பண்ண உள்ளே தான் 0 வந்து பி போர்டு தான் எதிர்பார்த்துருந்தோம். அவரும் பி போர்டு தான் கொடுத்துருந்தாப்புல. ஆனால் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் அருமையான கணிப்பு தான் கொடுத்துட்டு வரப்பில். அடுத்தபடியாக குரு அவர் பார்த்தீங்கன்னா கேல ஆல் போர்டுக்கு 3 9 ஓகேவா கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு கொடுத்துருக்காப்புல. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து சி போர்டில் வந்து சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நம்மளும் கொஞ்சம் 1 3 தான் எடுத்திருந்தோம். ஓகே, நம்மளும் 1 3 எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தா நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு அந்த மெத்தட்ஸ் வந்துச்சு. ஆனால் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு நாள் எதிர்பார்த்துருந்தோம். 3 7 2 நம்பர் கொடுத்துருந்தோம். அது இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன இதில் அடிக்கணும்னு புரியல. இவரும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 73 கொடுத்துருந்தாப்புல. இவர் வந்து டெய்லியும் அவரும் ஏசியில் 73 வந்து எஸ்டர்டே கொடுத்த நம்பர் இன்றைக்கி பாஸ் அப்படின்றப்பல. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரே செட்டு தான் வச்சுருந்தேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 73 பிசிக்கு 13 பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரே செட்டு தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி நம்பர் உள்ளே போயிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி அடிக்கல. ஆனால் இன்றைக்கி அடிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு ஒரு சில நாள். ஓகேவா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு கலையரசன் அவர் பார்த்தீங்கன்னா 1 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப நியூஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அடுத்து சிவா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து இன்றைக்கி ஒரு
அடுத்தபடி இவருக்கு பார்த்தீங்கன்னா 367 கொடுத்துருக்காப்புல. ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தப்பலாம் ஒரு சூப்பரான ஒரு பிசி இன்னிங்ஸ் இருக்கலாம். ஆனால் போர்டு தான் கொஞ்சம் மாற்றிட்டாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்த நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல. ஆனால் போர்டு மாற்றி கொடுத்துருக்காப்புல. ஓகேவா, 3 நம்பர்ஸுமே எடுத்துட்டாப்புல. எல்லாமே போர்டு வந்து ஃபுல் வினிங்கே எடுத்துருக்காப்புல. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சாரி. 763க்கு அவர் வந்து 367 வச்சுட்டாப்புல. ஓகேவா, அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுருந்தப்பலாம் ஒரு ஃபுல் வினிங் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓகே மலை, நாளைக்கான ரசிங்களை பார்க்க கணக்கில் வந்து நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான ரசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா.